சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. மூட்டை மூட்டையாக பணம் தப்பி ஓடிய செந்தில் பாலாஜி அதிரடி கைது. தாவேக ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செய்ததா எம்எல்ஏ இளையராஜா கொடுத்த புகாரின் பேரில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாரை போலீசார் வலை வீசி தேடிட்டு வராங்க. முன்னதாக கரூரில் உள்ள அசோக்குமாரின் வீடு மற்றும் சென்னையில் அவர் தங்கியிருந்ததா சொல்லப்படும் இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டதா தகவல் வெளியாயிருந்துச்சு. யூடியூபர் திருநாவுக்கரசு உட்பட மொத்தம் 4 பேர் தற்போது வரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான ரமேஷ் மற்றும் கார்த்திக் ஆகிய இருவரையும் அசோக்குமார் சென்னையில் சந்தித்து பேசியதாகவும் அப்போது அவர்தான் குதிரை பேரத்தில் ஈடுபடுமாறு சொன்னதாகவும் தகவல்கள் பரவிட்டு வருது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தனி தொகுதி எம்எல்ஏவும் தாவேகாவை சேர்ந்தவருமான இளையராஜா சென்னை காவல் ஆணையரிடம் புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் என்னிடம் யூடியூபர் தேர்தல் கருத்து கணிப்பை வெளியிடுபவர் என சொல்லி திருநாவுக்கரசர் செல்போனில் பேசினார். அப்போது அவர் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தால் அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என இதற்காக 35 கோடி வரை பேரம் பேசினார். மேலும் இது பற்றி வெளியில் கூறினார். குடும்பத்தினர் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என மிரட்டல் விடுத்ததா புகாரில் சொல்லியிருந்தார். மேலும் இதில் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் உள்ளிட்டோருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர் சொல்லியிருந்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் யூடியூபர் திருநாவுக்கரசு, கார்த்திக், ரமேஷ், தியாகராஜன் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். இதில் கார்த்திக் மற்றும் ரமேஷை போலீசார் கரூர் சென்று கைது செய்தனர். இதில் கார்த்திக் என்பவர் கரூர் திமுகவின் விளையாட்டணி மாநில துணை பொதுச் செயலாளர் என சொல்லப்படுது. அசோக்குமாருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டதனால கரூரில் உள்ள வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினாங்க. மேலும் அங்கு பண்ணை வீட்டில் மூட்டை மூட்டையாக பணங்கள் கிடந்ததாகவும் இது எதற்காக, யாருக்கு லஞ்சம் கொடுத்து குதிரை பேரம் நடத்துவதற்காக இந்த பணம் இருந்தது என்கின்ற விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. ஆனால் அங்கு அசோக்குமார் இல்லை. இதையடுத்து கரூரில் உள்ள சக்தி மெஸ்ஸில் போலீசார் சோதனை நடத்தினாங்க. அப்போது கார்த்திக் மற்றும் ரமேஷ் வீடுகளிலும் போலீசார் சோதனை நடத்தினாங்க. அங்கு பல்வேறு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாகவும் 1 லட்சம் ரொக்கம் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீசார் சொல்லியிருக்கிறாங்க. இதனையடுத்து போலீசார் கைதானவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டாங்க. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் மேலும் பலருக்கு இதில் தொடர்பு இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. அசோக்குமாரை பல்வேறு இடங்களில் போலீசார் தேடி வராங்க. அசோக்குமார் சென்னையில் இருக்கும்போது ரமேஷ் மற்றும் கார்த்திக் ஆகிய இருவரையும் சந்தித்து பேசியதாகவும் தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசுங்கள் என்று சொல்லியதாகவும் சொல்லப்படுது. இதை வைத்தே அசோக்குமாரை பிடிக்க போலீசார் தீவிர விசாரணையை தற்போது மேற்கொண்டு வராங்க. ஆரம்பத்திலிருந்தே தாவேகா ஆட்சி அமைப்பது உதயநிதி ஸ்டாலினுக்கு பிடிக்கவில்லை. இதனால் எப்படியாவது ஆட்சியை கலைக்க வேண்டும், குதிரை பேரம் நடத்தியாவது தாவேகாவில் உள்ள அமைச்சர்களை திமுக பக்கம் இழுத்து வர வேண்டும், தொடர்ந்து நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலிலும் சரி தாவேகாவை வெற்றியடைய செய்யக்கூடாது என பல்வேறு கட்ட வேலைகளை திமுகவில் உள்ள மாஜி அமைச்சர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். துர்கா ஸ்டாலின் தான் இதற்கு பின்னணியில் இருக்கிறார் என சொல்லப்படுகிறது. எப்படியாவது அவர் கணவரை சட்டசபைக்குள் கொண்டு வந்து விட வேண்டும், அப்படி இல்லை என்றால் தாவேகாவின் ஆட்சியையாவது கலைக்க வேண்டும் என பல்வேறு உள்ளடி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் ஏவாவேலுவுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஏவாவேலுவை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அமலாக்கத்துறை ரைடின் மூலம் அவரை ஆஃப் செய்துவிட்டார். தற்போது தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் 35 கோடி வரை பேரம் பேசப்பட்டதா காவல்துறை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஊத்தங்கரை தனி தொகுதி எம்எல்ஏ இளையராஜா திருவன்னிக்கேணி காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் தேர்தல் கருத்து கணிப்பு நடத்தி வரும் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு தன்னிடம் மாற்று கட்சியில் இணைய சொல்லி பேரம் பேசினார் என்றும், அது மட்டுமில்லாமல் இணையலனா உங்களை கொன்னுடுவோம், மேலும் உங்கள் குடும்பத்தையும் சும்மா விடமாட்டோம் என மிரட்டல் விட்டதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. இந்த புகார் குறித்து விசாரணை நடத்திய போலீசார் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு உள்ளிட்ட 3 பேர் கைது செஞ்சாங்க. மேலும் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான 3 பேரை விசாரணை வலயத்திற்கு கீழ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எப்படியாவது தாவேகாவிலிருந்து அதிருப்தியில் இருக்கும் எம்எல்ஏக்கள், அமைச்சர் பதவி வழங்காத எம்எல்ஏக்கள் போன்றோரை திமுக பக்கம் கொண்டு வந்துவிட வேண்டும். மேலும் தாவேகாவில் 108 எம்எல்ஏக்கள், அதில் 1 விஜய் ராஜினாமா செய்துவிட்டார். மேலும் 5 காங்கிரஸ், மீதம் இருக்கும் கட்சிகள் கூட்டணி கட்சிகள்.
அப்படி தாவேகாவில் உள்ள ஒவ்வொரு எம்எல்ஏக்களிடமும் 35 கோடி வரை பேரம் பேசப்பட்டதா போலீசார் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் புகார் கூறிய தாவேகா எம்எல்ஏ இளையராஜா அதிமுகவிலிருந்து விலகி கடைசி நேரத்தில் தாவேகாவில் சேர்ந்தவர். அவருக்கு விஜய் ஊத்தங்கரை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார். தேர்தலில் அவர் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆயிட்டார். ஆனால் அவருக்கு மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பதவிகள் கொடுக்கப்படாததுனால அவர் அதிருப்தியில் இருந்ததாக சொல்லப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சூழலில் இளையராஜாவுக்கு சமீபத்தில் ஃபோன் கால் ஒன்று வந்திருக்கு. அதில் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு பேசுவதாக சொல்லியிருக்காரு. ஒரு முக்கிய கட்சியை சேர்ந்த சிலர் கேட்டுக்கொண்டதன் பேரில் உங்களிடம் நான் பேசுகிறேன், உங்களை நேரில் சந்திக்க வேண்டும் என கேட்டிருக்கார். ஆனால் நான் வேறு வேலையில் இருக்கிறேன் என சொல்லி இணைப்பை இளையராஜா துண்டித்திருக்கார். ஆனால் அந்த நபர் மீண்டும் மீண்டும் ஃபோன் செஞ்சிருக்கார். அப்போது அவர் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர போகிறார்கள், நீங்கள் ஆளும் கட்சி எம்எல்ஏவாக இருந்தாலும் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தர வேண்டும் என்று, இதற்கு சன்மானமாக 35 கோடி வரை தருவதாகவும் பேசியிருக்கிறாங்க. இதை கேட்டு இளையராஜா அதிர்ச்சி அடைந்ததாகவும் பின்னர் அதில் விருப்பமில்லை என்று சொல்லியிருக்கார். அப்போது மீண்டும் ஃபோன் செய்த திருநாவுக்கரசு, நாங்கள் ஃபோன் செய்தது குறித்து யாரிடமும் தெரிவித்தால் குடும்பத்தினரை பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மிரட்டல் விடுத்ததாகவும் இளையராஜா அளித்த புகாரில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமாருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவரது புகாரில் சொல்லியிருக்கார். இதனையடுத்து சென்னை காவல் ஆணையரின் நடவடிக்கையின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அரும்பாக்கத்தை சேர்ந்த திருநாவுக்கரசு, திருச்சியை சேர்ந்த ரமேஷ், மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன், கார்த்திக் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செஞ்சாங்க. மேலும் முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்களும் அவரது அலுவலக பணியாளர்களுமான ரமேஷ் மற்றும் கார்த்திக் ஆகிய இருவரையும் கரூரில் கைது செய்து சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்துவதாகவும் போலீசார் அறிக்கை தெரிவித்தாங்க. கைது செய்யப்பட்ட நரேஷ் மற்றும் தியாகராஜன் ஆகியோரை செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் சென்னையில் சந்தித்து பேசியதாகவும் அவர்தான் தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசுமாறு கூறியதாகவும் சென்னை காவல்துறை அளித்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் எம்எல்ஏ இளையராஜா மட்டுமின்றி மேலும் சில தாவேகா எம்எல்ஏக்களிடம் இவர்கள் பேரத்தில் ஈடுபட்டார்கள் சென்னை காவல்துறை தெரிவிச்சிருக்கு. செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் பெயரும் எம்எல்ஏ இளையராஜா அளித்த புகாரில் இடம்பெற்றிருப்பதாகவும் போலீசார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் வீட்டில் ரெய்டு நடத்திய போலீசார் அப்போது செந்தில் பாலாஜி வீட்டின் பின்புறமாக தப்பித்து ஓடியதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கிறது. அசோக்குமார் எங்கு தலைமறைவாக இருக்கிறார் என தெரியவில்லை. அவர் வீட்டிலிருந்து ரொக்க பணமாக 1 லட்சம் ரூபாயும் மூட்டை மூட்டையாக பணங்களும் நகைகளும் சில டாக்குமெண்ட்ஸும் கிடந்ததாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது. இதனால் கூடிய விரைவில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார். மேலும் பல வழக்குகளில் செந்தில் பாலாஜி தேடப்பட்டு வரும் சூழ்நிலையில் அவரது தம்பி அசோக்குமார் தான் செந்தில் பாலாஜிக்கு பினாமியாக செயல்பட்டார் என்கின்ற செய்திகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இனி வரும் காலங்களில் திமுகவில் உள்ள ஒவ்வொரு அமைச்சர்களும் தப்பிக்க முடியாது என்பதை இதிலிருந்து நாம் எளிதாக கூறிவிடலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.